வானுயர்ந்த மலைகளின் அடிவாரத்தில், பனிமூடிய சிகரங்களுக்குக் கீழே, இயற்கையின் மடியில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தது அந்த அழகிய கிராமம். அங்கே வாழ்ந்த மக்கள் இயற்கையோடு இயைந்து, நிலத்தையும் காற்றையும் நேசித்து நிம்மதியாக வாழ்ந்து வந்தார்கள். அந்த கிராமத்தின் மலைச்சரிவில், காண்போரின் கண்களைக் கவரும் வகையில் பரந்து விரிந்திருந்தது ஒரு பிரம்மாண்டமான மாமரத் தோட்டம். மரத்தாலான பெரிய நுழைவு வாயிலை தாண்டி உள்ளே சென்றால், வரிசையாக நடப்பட்ட மரங்களின் நிழல் வழியும் மண் வாசனையும் நம்மை வேறொரு உலகத்திற்கு அழைத்துச் செல்லும். அந்த பசுமையான தோட்டத்தை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் 2 இளம் உள்ளங்கள் நியமிக்கப்பட்டிருந்தன. அவர்கள்தான் தமிழும் யமுனாவும். வேலையை ஒரு சுமையாக நினைக்காமல், மரங்களை தங்கள் உடன்பிறப்பாகவும் பழங்களை தங்கள் குழந்தைகளாகவும் கருதி அந்த தோட்டத்தின் காவலாளிகளாக பொறுப்பேற்றார்கள். விடியற்காலையில் சூரியன் உதிக்கும் போதே தமிழும் யமுனாவும் தோட்டத்திற்குள் வந்து விடுவார்கள். கையில் கம்பையும் தண்ணீர் வாளியையும் ஏந்தியபடி தோட்டம் முழுவதும் சுற்றி வருவார்கள். ஒவ்வொரு மரத்தின் அடியிலும் நடந்து சென்று, பூச்சிகள் ஏதேனும் தாக்கியுள்ளதா, கிளைகள் முறிந்து விழுந்துள்ளதா என்பதை உன்னிப்பாக கவனிப்பார்கள். அந்த தோட்டம் முழுக்க அடர்ந்த நிழல் தரும் மாமரங்கள் மட்டுமே இருந்தன. வசந்த காலத்தில் பூத்து குலுங்கி, பின் ஆயிரக்கணக்கான மாங்காய்கள் கொத்து கொத்தாக தொங்கும் அழகிய நிலமாக அது விளங்கியது. மரங்களின் அடியில் பரவியிருந்த பச்சை புல்வெளி அந்த இதத்திற்கு மேலும் மெருகூட்டியது. பழங்கள் நல்ல முறையில் பழுக்கத் தொடங்கிவிட்டனவா? எந்தெந்த மரங்களுக்கு நீர் தேவைப்படுகிறது? எந்த கிளையை வெட்டி சீரமைக்க வேண்டும் என்பதை யமுனா ஒரு நோட்டு புத்தகத்தில் கவனமாக குறித்துக் கொள்வாள். தமிழோ ஒவ்வொரு மாங்காயையும் தன் கையால் தொட்டு பார்த்து, மரங்களின் தாகம் தீர்த்து, அளவற்ற பாசத்தோடு பராமரிப்பான்.